நிறைய நேரம் பார்த்தீங்களா இருந்தால் ஃபேமிலிக்குள்ளே இருக்கலாம், அப்படி இல்லைன்னா ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே இருக்கலாம், முரண்பாடு வந்துக்கிட்டே இருக்கும். ஏன் இந்த முரண்பாடு வருது அப்படின்னு சில நேரம் எங்களுக்கு புரிய முடியாது. சில முரண்பாடு ஓகேவாகிரும், சில முரண்பாடு பார்த்தீங்களான்னா கண்டினியூவாக போய்கிட்டே இருக்கும். அந்த முரண்பாடு தொடர்ந்து போய்கிட்டே இருக்குமா இருந்தால் சில உண்மையான ஃப்ரெண்ட்ஷிப் இல்லாமல் போயிடும். அதே மாதிரி கணவன் மனைவி உறவு கூட சில நேரம் இல்லாமல் போகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏன் இது தொடர்ந்து இப்படி வருது அப்படிங்கிறத நாங்கள் யோசித்து பார்ப்போமா இருந்தால் நிறைய விஷயங்கள் இருக்குது. அதில் மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோமா இருந்தால் ஒருத்தர் மேலே ஒருத்தர் அக்கறை கொள்ளுதல். ஒருத்தர் மேலே ஒருத்தர் அக்கறை கொள்ளுதலை பார்த்தோமா இருந்தால் நாங்கள் நினச்சிக்குவோம் ஒருத்தருக்கு விருப்பமான பொருளை வாங்கி கொடுத்துட்டா அது உண்மையான ஒரு அக்கறை அப்படின்னு யோசிச்சுக்கிறோம். அதே மாதிரி சில நேரம் அவர் ஏதாவது கஷ்டப்படுறாரு, அதுக்காக நான் உதவுறேன், அதுதான் அக்கறை அப்படின்னு நாங்கள் நினச்சிக்கொள்வோம். அது அக்கறையின் ஒரு சிறிய புள்ளி மட்டும்தான். அதே மாதிரி பார்த்தீங்களா இருந்தால் சில நேரம் அவங்க பக்கத்திலே தானே நம்ம இருக்கிறோம், என்ன செய்யலை அப்படின்னு நமக்குள்ள ஒரு கேள்வியை கேட்டுக்குவோம். அதுவும் அக்கறையின் ஒரு சிறிய பகுதி. இந்த அக்கறை என்றால் என்ன அப்படின்னு பார்த்தீங்களா இருந்தால் 2 பேர் இருக்கும், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம் அல்லது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருக்கலாம். அவங்க 2 பேரில் ஒருத்தர் சொல்ல வர விஷயத்தை மற்றவர் கட்டாயமாக காது கொடுத்து கேட்கணும். காது கொடுத்து கேட்குறது அப்படின்னா மனசால், கண்ணால், காதால், இதயத்தால் ஒட்டு மொத்தமாக அவங்க சொல்ல வர விஷயத்தை நாங்கள் லிசன் பண்ணணும். அதுதான் அக்கறையின் உயர்ந்த ஒரு இடம். அப்போ அவங்க சொல்ல வர விஷயத்தை நாங்கள் கேட்டாலே போதும், அங்கே ஒருத்தர் இன்னொருத்தர் மேலே முழுமையான அக்கறையாக இருக்கிறாங்க. அந்த டைமில் முரண்பாடுகள் வர்றது குறையக்கூடியதாக இருக்கும். சில நேரம் ஒரு வேலையாக இருக்கலாம், அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு துக்கத்தை பகிரலாம். அதே மாதிரி ஒரு சந்தோஷமான விஷயத்தை கூட இன்னொருத்தருக்கு சொல்லக்கூடிய வாய்ப்புகள் வரும் சந்தர்ப்பத்தில் அந்த 2 பேரில் சொல்ல வர வந்த விஷயத்தை கேட்குறவர் ரொம்ப கவனமாக கேட்குறது. அதுக்கு சொல்யூஷன்லாம் எதுவுமே சொல்ல போக தேவையில்லை. விரும்பினாங்களாக இருந்தால் நாங்கள் சொல்யூஷனோ அல்லது வழிமுறைகளையோ சொல்லலாம். அப்போ நிறைய நேரம் நம்ம யோசித்துக்கிறது நம்ம அக்கறையாக தான் இருக்கிறோன்னு. அப்போ இதில் ஒரு விஷயம் என்னென்னா, எங்களுடைய விஷயம் எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி சொல்ல வர வந்த விஷயம் ரொம்ப முக்கியம் அப்படின்னு எப்போ யோசிக்கிறோமோ அப்போ எங்களுக்கு அந்த முரண்பாடுகள் குறையக்கூடிய சந்தர்ப்பம் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி கண்டினியூவாக தங்களோட லைஃப்பை கனெக்ஷனில் வச்சுக்கிறதுக்கும் உதவியாக இருக்கும். பல நேரம் நாங்கள் அக்கறை எந்த நேரம் எடுக்க இயலாது. ஏன்னா எங்களுக்கு பல வேலை இருக்கும். 1000 வேலைக்கு மத்தியில் உன்னோட்டு விஷயத்தை எங்கே கேட்குறது அப்படிங்கிறத சொல்கிறத விட எனக்கு இந்தந்த வேலைகள்லாம் இருக்குது, அதனால் இதுகளை கேட்கக்கூடிய சந்தர்ப்பம் எனக்கு இல்லை அப்படின்னு வாயை திறந்து சொல்லலாம். அப்படி இல்லைன்னா ஏதாவது எழுத்து மூலமாக கூட எழுதி கொடுக்கலாம். அப்படி இல்லையா டைப் பண்ணி சொல்லிவிடலாம், வாய்ஸ் மெசேஜ் ஒன்று போட்டு விடலாம். அப்போ அது கூட அந்த சொல்ல வாரவருக்கு ஒரு அமைதியோ அப்படி இல்லைன்னா ஒரு சந்தோஷ உணர்வையோ நமக்கு ஒருத்தவங்க இருக்காங்க அப்படிங்கிற உணர்வை ஏற்படுத்தும். அப்போ அக்கறை என்பது பொருளை வாங்கி கொடுக்கறது, அப்படி இல்லைன்னா உதவி செய்கிறது, பக்கத்திலே இருந்து பார்க்குறது, எல்லாம் உனக்காக செய்கிறது அப்படின்னு சொல்கிறதில்ல. அக்கறை இல்லை. சொல்ல வருபவருடைய விஷயங்களை நீங்கள் காது கொடுத்து கேட்கணும். கேட்க முடியலைன்னா அதுக்கான காரணத்தை நாங்கள் வெளிப்படுத்துவோமா இருந்தால் சில நேரம் அதில் உங்களுக்கு விருப்பமே இல்லாமல் இருக்கலாம். உன்னோட கதையை கேட்க எனக்கு விருப்பமே இல்லைன்னு சொல்லும். அதை கூட நீங்கள் நேர்மையாக வெளிப்படுத்தும் போது இந்த முரண்பாடை குறைச்சி கொள்ளலாம். அதே மாதிரி அந்த லைஃப்பும் ஒரு சந்தோஷமானதாக போகும். ஏன்னா 2 பேருமே ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம் அல்லது ஏனைய உறவாக இருக்கலாம், எந்த ரிலேஷன்ஷிப்பும் ஒரு தொடர்பாடல் கனெக்ஷனில் தான் போய்கிட்டு இருக்கு. அந்த கனெக்ஷனை செய்யவே முடியலை அப்படிங்கிற சந்தர்ப்பம் ஒரு ஆளுக்கு வார நேரம் அவங்க ஒருத்தரை விட்டு ஒருத்தர் தானாகவே விலகி போகிற வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. இதை
எல்லாருக்கும் விலகி போகிற ஒருத்தர் வந்து எல்லாருக்கும் நியாயப்படுத்தவோ அல்லது அது அந்த காரணத்தையோ சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது. நீங்கள் எல்லாம் குற்றம் சொல்வீங்க, ஆனால் அவங்க பக்கம் போயிட்டு அதை நாங்கள் பார்ப்போமா இருந்தால் சில நேரம் அந்த காரணங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அப்போ முரண்பாடுகள் வராமல் இருக்கணும். அதே மாதிரி ஒருவர் மீது ஒருவர் கேர் எடுக்கணும். அக்கறை கொள்ளுதல் என்பது சொல்ல வர விஷயங்களை நாங்கள் கவனமாக கேட்குறது, அவங்களுக்கான இடம், அவங்களுக்கான நேரம், அதுகளை குடும்பமாக இருந்தாலே அந்த லைஃப் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அதே மாதிரி அமைதியாக போகும். இல்லைன்னா அது வந்து ரொம்ப ஒரு டார்ச்சலாக, சில நேரம் ஒரு வெறுப்பாக, சில நேரம் அது முரண்பாடை ரொம்ப அதிகரிக்கிற மாதிரி, கோபங்களை அதிகரிக்கிற மாதிரி, அதே மாதிரி நெகட்டிவான ஃபீல்ஸ் கூடுதலாக ஒருத்தரை பற்றி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால் அக்கறை வைப்போம். அந்த அக்கறை நம்ம வைக்க முடியலைன்னா அந்த காரணத்தை நாங்கள் அவங்கக்கிட்ட ஹானஸ்ட்டாக வெளிப்படுத்துவோமா இருந்தால் எப்படி இருக்குன்னு யோசித்து பாருங்கள். கொஞ்சம் லைஃப் வந்து ஸ்மூத்தாக சந்தோஷமாக இருக்கக்கூடிய மாதிரி இருக்கும். என்ன நண்பர்களே, பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. அக்கறை என்பது பொருளாகவோ உதவியாகவோ அல்லது பக்கத்தில் இருப்பதனாலோ வந்துடாது என்பதை நாங்கள் புரிந்து கொண்டால் ஓகே தான்.